Hi, I'm Srikanth from second year mechanical engineering. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா Grashof law. நம்ம வந்து ஒரு ஃபோர் லிங்க் மெக்கானிசம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதோட ஷேப் வந்து எப்படின்னா அதோட இந்த ஃபோர் லிங்க்ஸோட லென்த் அப்படிங்கிறது எப்படினாலும் இருக்கலாம். இப்போ அதில் இருக்க ஷார்ட்டஸ்ட் லென்த்தை வந்து நம்ம எஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதில் இருக்க லாங்கஸ்ட் லென்த்தை எல்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். மீதி இருக்க ரிமைனிங் லென்த்தை வந்து ஒன்று வந்து பி, இன்னொன்று கியூ அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ இதோட இப்போ இந்த லென்த் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஸ்டிங்காக இருக்கிறனால ஒவ்வொரு டிஸ்டிங்க் லென்த்துக்கும் ஒவ்வொரு பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் மூமெண்ட் அப்படிங்கிறது வேரி ஆகும். ஸோ Grashof law என்ன சொல்லுது அப்படின்னா இட் ரிலேட்ஸ் த மூமெண்ட், அதாவது நம்ம கொடுக்குற நம்ம லென்த்தையும் அதோட மோஷனையும் ரிலேட் பண்ணுது. அது எப்படி அப்படின்னா எஸ் ப்ளஸ் எல், அதாவது இருக்கலே ஸ்மாலஸ்ட் லென்த்தையும் இருக்கல லார்ஜஸ்ட் லென்த்தையும் ஆட் பண்ணுற கிடைக்கிற வேல்யூ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூ. இது என்ன சொல்லுது அப்படின்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா எனி ஒன் ஆஃப் த லிங்க் வில் மேக் அ கம்ப்ளீட் ரெவல்யூஷன் அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் அப்படிங்கிறது தான் Grashof law. இப்போ இந்த Grashof lawவில் மொத்தம் நம்ம 3 கண்டிஷன்ஸ் எடுக்கிறோம். ஸோ ஸ்மாலஸ்ட் ப்ளஸ் லார்ஜஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூ, ஸ்மாலஸ்ட் ப்ளஸ் லார்ஜஸ்ட் is less than p plus q, and smallest is largest is greater than p plus q. சொன்ன ரெண்டுமே Grashof கண்டிஷன், மூணாவது வந்து Grashof கண்டிஷன்ஸ் இல்லை. இப்போ இந்த 3 கண்டிஷன்ஸையும் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த 3 கண்டிஷன்ஸில் ஒவ்வொரு கண்டிஷன்ஸையும் நம்ம அப்ளை பண்ணுறப்போ எப்படி அந்த ஒரு ஃபோர் லிங்க் மெக்கானிசம்ங்கிறது மூவ்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.